ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் தக்காளி சேர்த்தாத ஒரு சிம்பிளான டேஸ்டான ரசம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு. இது வந்து சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றீங்கனாலும் சூடாக அப்படியே டம்ளரில் ஊற்றி குடித்தா கூட போதும், உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் தக்காளி சேர்க்காத ரசம் எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கே சேனல் எங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரசம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 7 பல்லு பூண்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை 1 கரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 கரையாக அரைச்சி எடுத்துருக்கேன். கடாய் சூடானதுமே இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு எண்ணெயில் பொரியட்டும். கடுகு எண்ணெயில் பொரிஞ்சதுமே கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சிச்சு. 2 வரமிளகா, இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. கருவேப்பிலை எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வச்சா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுமே இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குருமிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா ரசத்தில் பார்த்திங்கன்னா நுர கட்டிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் கொஞ்சமாக நறுக்குனா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்காத ஹெல்த்தியான ரசம் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த ரசத்தை நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்தாமல் சூடான சாதத்தோடு இந்த ரசத்தை வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ரசம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.